ஹலோ, அன்பு இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் என் மதியான வணக்கம். இப்போதான் சாப்பிட்டேன். நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க. வாங்க, ஆராய்ச்சியாளரே, வானவெளி ஆராய்ச்சியாளரே, பூமியை ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளரே, வாருங்கள், என்ன அழைக்கிறீர்களா? ஓகே, நன்றி. உங்கள் அழைப்புக்கு எனது நன்றி. நீங்கள் எப்போ என்னை பூமி ஆராய்ச்சி செய்கிறவங்களே என்று முடிச்சிங்களோ, அப்போது சரி பூமியை பற்றி ஏதாவது பேசலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறேன். பூமியில் என்ன இருக்குது? கல், மண், மலை, மலை கல்லன், நீலமலை திருடன், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டேன். மலைக்கல்லன் என்ன ஒரு சினிமா பேர் கேட்டேன். நீலமலை திருடன் அப்படின்னு ஒரு படத்துக்கு பேர் கேட்டேன். அப்புறம் நான் ஒரு முறை ஒரு வீடியோவில் பேசும்போது ஒரு பாட்டு பாடினேன். மலை மலை சாய்ந்து போனால் சிலை ஆகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன ஆகலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேறு போட்டேன். அப்புறம் நான் அப்படி ஒரு வேடிக்கையாக அது மழை எப்போ சாய் போகிறது, அதில் எப்போ நம்ம சிலை செய்ய போகிறது அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், உலகத்து மேலே எங்கே பார்த்தாலும் மலை, குன்றுகள், தொடர் மலை, இமயமலை, இப்படி என்று நாம் பல மலைகளை பார்க்கிறோம். அழகான பூமி, அதன் மேல் குன்றுகள், மலைகள் எப்படி வந்தது? இந்த மலைகளை மேலிருக்கும் கல், மண் எல்லாம் எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் மவுண்டன் மலை இருக்குது. என்னடா அது, எப்படி அது அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இந்த மலைங்கெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணேன்.
ஆராய்ச்சி பண்ணால் உலகத்தில் ரொம்ப இடத்துல குன்றுகள் மலைகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு யோசித்தாக்கா எனக்கு விடையே சரியாக கிடைக்கல. ஆனால் கடவுள் பண்ணார் அப்படின்னு. மலைகளை கடவுள் படைக்கவில்லை அப்படி என்று என்னுடைய ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஓ, ஆராய்ச்சியில் சொல்லிச்சா? அப்போ அந்த மவுண்டன்களை எப்படி சார் வந்துச்சு கடவுள் பண்ணாத அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொந்தளிப்பு, பூமிக்குள்ளே உஷ்ணம் சூடு தாங்க முடியவில்லை. வால்கானோ, எரிமலை, எரிமலை வால்கானோ வருவதை நாம் சில சமயத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அதே தான் நம்ம பார்த்தது இந்த வால்கானோ எரிமலை. நம்மளாம் பார்க்குறதுக்கு முன்னே பல வருடங்களுக்கு முன்ன, பல கோடி வருஷங்களுக்கு முன்ன அங்கே பூமிக்குள்ளே கொந்தளிப்பு உஷ்ணமாக அதிகமாகி அது அப்படியே பொங்கி வந்து அப்படியே பொங்கி பொங்கி எல்லாம் உள்ளேருந்து வெளியே வந்துச்சு. அப்படியே அதனால் எவ்வளோ வெளியே வர முடியுமோ அவ்வளோ வெளியே வந்து மேலே போயிட்டு அப்படியே அப்படியே கீழே வந்து கூர்கூரா மேலே போயிட்டு அங்கேருந்து சரிஞ்சு அந்த மலைகள் உருவானது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது நான் அப்போ எப்படி சொல்கிறேன், தொடர்ந்து வருது சில இடத்துலனாக்கா, ஒரு இடத்துல அது சூடு ஆகிட்டு அது வெளியே வந்துச்சோ அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அதே உருகி சூடாகி அதை தொடர்ந்து உழுகிற கல் மண்ணெல்லாம் வெளியே வந்து எவ்வளோ வயதுக்கு வர முடியும். இமயமலை மாதிரி அந்த இமயமலை கூட அதான், அந்த இமயமலை கூட அது தான், அப்படி தான் வந்தது. அந்த மாதிரி உலகத்தில் காலப்படும் அத்தனை மலைகளும் பூமியிலிருந்து பூமியுடைய கொந்தளிப்பால் அது கருகி உருகி தாங்க முடியாமல் வெளியே வந்து அப்படியே உணர்ந்து போச்சு. இப்படி தான் மலை உருவானது. சுருக்கமாக சொன்னேன், போதும். கடவுள் அங்கங்கே மலையை அழகாக இருக்கட்டும், பூமிக்கு வானத்துக்கு மதியில் ஒரு மலை நம்ம ஒரு ட்ராயிங் ஏதாவது போட்டாக்கா இந்த பூமிக்கு வானத்துக்கு மதியத்தில் அப்படி மவுண்டன் போட்டாக்கா அழகாக இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு அழகுக்காக நம்ம பண்ணலான்னு கடவுள் பண்ணல. அவர் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று. கண்ணம்மா நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. கண்ணம்மா அவர் வெறும் அழகான பூமியை தான் பண்ணார். அதுலேருந்து வந்தது தான் எரிமலை. அங்கங்கே உலகத்தில் ரொம்ப இடத்துல எங்கெங்கே சூடு அதிகமாகுதோ அங்கேருந்து உள்ள கொந்தளிச்சு அப்படியே பெரிய பெரிய முட்டை பொங்கி வந்து இந்த மலைகள் உருவானது. அப்போல்லாம் மக்கள் அதிகமாக இல்லை. மக்களுக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷன் இல்லை. அது எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மவுண்டன் உருவாச்சு இல்லையா. அப்போது மக்கள் தொகை கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லைன்னா அதுலேயே மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப பேர் செத்து போயிட்டுருப்பாங்க. நல்வேலைக்கு அந்த எல்லாம் மக்கள் சாயத்துக்காக அந்த இடத்துல ஜனங்க இல்லை. ஓகே நண்பர்களே, உடற்பிறப்புகளே, நான் ஏதோ யோசனை இருக்கும்போது இந்த மலை சாய்ந்து போனால் மலைக்கல்லன் நீலமலை திருடன் இந்த மாதிரிலாம் சில ஞாபகம் வந்துச்சு. அப்போது அந்த மலை எப்படி உருவானதுன்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு.
உடனே நான் ஆராய ஆரம்பித்தேன். ஒரு ஆராய்ச்சி முடிவு எனக்கு கிடைச்சது. அது உங்களுக்கு நான் தெரிவிக்கணும் இல்லையா? நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்காமையே கூட இருந்திருப்பீங்க. உங்கள் தலையில் ஒரு சிந்தனை போட்டேன். என்னுடைய இதை சொல்லிட்டேன். விஞ்ஞான ரீதியாக எந்த விஞ்ஞான ரீதியாக இல்லை. நீங்கள் சொன்னாங்க அது உங்கள் விஞ்ஞானம், நான் சொன்னது என் விஞ்ஞானம். ஒரு கற்பனை. என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. எனக்கா இது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, வணக்கம், எங்கள் வணக்கம். மலை மேலே நின்று கொண்டு உங்களுக்கு வணக்கம் செய்கிறேன்.